ஹாய்ங்க, ஒரு சின்ன பர்ச்சேஸ் பார்த்துடலாமா? வாங்க பார்த்துடலாம். பர்ச்சேஸ்னாலே நம்ம கண்ணுக்கு ஃபஸ்ட்டு போகிறது சாரீ தான். சரி, அதனால் சாரீ செக்ஷன் தான் ஃபஸ்ட்டு போனேன். போய் ஒரு சாரியை வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த சாரீ எனக்கு பிடிச்சதாக இருந்தது. ஆனால் யூஸ்வலாக எப்பயுமே கட்டுற மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் கட்டியும் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அடுத்து இந்த சாரியை வச்சு பார்த்தேன். சரி, இந்த சாரீ எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் எங்கள் வீட்டில் இருந்தவங்களுக்கு பிடிக்கல. சரி, என்ன பண்ணுறது? நமக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நமக்கு பிடிக்கலன்றத மனசில் நினச்சிக்கிட்டு சரி சாரியோட ரேட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ரேட்டை பார்க்க ஆரம்பித்தேன். பரவாயில்லைங்க, 804 ரூபா தான். அதிலிருந்து டிஸ்கவுண்ட்டும் போட்டிருந்தாங்க. அதுவும் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல சாங் கேட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது நல்லா தாங்க இருக்குது. சும்மாவே நம்மெல்லாம் சாங் கேட்போம். இப்போ சும்மாவாக இருக்கணும், அது பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த பாட்டு ஓடுறது இருக்கே, ஐயோ அந்த மாதிரி இருந்துச்சு. நானே கடையை மறந்து பாடிட்டு இருந்தேன். நீங்களே அந்த பாட்டை கேளுங்களேன். நல்லா இருக்குல்லங்க பாட்டு. சரி வாங்க நாம் பர்ச்சேஸ்க்கு போவோம். நானும் ஒரு சாரியாக மேலே வச்சு தாங்க பார்த்துட்டு இருந்தேன். வைக்கிற எல்லா சாரியுமே பிடிக்குது. என்ன கையில் பட்ஜெட்டு தான் இல்லை. ஒரு கடைக்கு ஓனர் ஆகிட்டா கூட எல்லா சாரியும் நானே கட்டி பார்த்துருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு சாரீஸ் எல்லாமே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒன்றுமே எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கவே முடியலைங்க. வச்சாச்சு பார்த்துக்கலாமே ஆசை தீரன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நானும் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ரேட்டுமே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் போக நல்ல ரேட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த டைம் நம்ம கோயம்புத்தூருக்கு என்ன தான் ஆச்சு தெரியல. எல்லா டெக்ஸ்டைலையுமே ஆஃபர்ஸுமா அடி தூளாக போட்டிருக்காங்க. இந்த சாரீ நல்லா இருக்குல்லங்க, கலரு எங்கிட்டையும் இல்லை, எடுத்துடலான்னு தான் பார்த்தேன். வேணாம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதையும் வச்சுட்டு இந்த ஒரு மாம்பழ கலருக்கு பார்த்தேன். இதுவும் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. டபுள் கலரு, பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை கலரு, தென் சாரீ எல்லோ கலரு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வேணான்ட்டாங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் தலையெழுத்துறா வச்சிருன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். தென் பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரெஸ் கலர்லேயே ஒரு சாரீ, அதுக்கு எதுக்கு நான் அந்த சாரீ எடுக்கணும், வச்சிரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சுட்டேன். ஒவ்வொன்றா வச்சு மட்டும்தான் பார்த்தேன். கடைசி வரைக்கும் எதுவும் செலக்ட் பண்ணலங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க டென்ஷன் ஆக போகிறீங்க, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபைனலாக கடைசியாக ஒரு சாரியை எடுத்து முடிச்சு கடையை விட்டு கிளம்பிடணும்னு சொல்லிட்டு தீவிரமாக தேட ஆரம்பிச்சிட்டேங்க. தீவிரமாக தேடினதில் இந்த சாரீ ஒன்று கிடச்சிது. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் கலர் எடுத்து வச்சு பார்த்தேன். ஃபைனல் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசு ஒரு பக்கம் சொல்ல, வீட்டில் இருக்கவங்க நல்ல நாளுக்கு பிளாக் கலர் கட்டக்கூடாது, பிளாக் கலரை தூக்கி போடுன்னு சொல்ல, ரேட்டை பார்த்துட்டு நானும் மனசே இல்லாமல் வைக்க அப்படியே கிளம்பிட்டேங்க. ஒன்றா நமக்கு பிடிச்சதை எடுக்க விடணும், இல்லை அவங்களுக்கு பிடிச்சதை எடுக்க நம்மள விடணும். எதுவுமே இல்லாமல் இருந்தால் என்ன தான் பண்ணுறது ஒரு மனுஷன்? கடைசியாக ஒன்றுமே எடுக்கலைங்க. ஸோ சேடுங்க. கடைசியாக ஒன்று கூட செலக்ட் பண்ணி எடுக்கலைங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.